மனிதர்களுக்கு ஒரு சில நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் ஒரு சில பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஆனால் ஒரு சில சின்ன பிரச்சனைகளை கூட அவங்களால கடைசி வரையுமே சரி செய்ய முடியாமல் போயிடும். அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு விக்கல் வந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நின்றோம், இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நின்றோம். ஆனால் அமெரிக்காவில் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 68 வருஷமாக விக்கல் நிற்காமல் வந்திருக்கு. அவர் சாகிற வரைக்கும் விக்கிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி ஒரு நபரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சார்லஸ் ஆஸ்பார்ன் ஏப்ரல் 2 1894 அமெரிக்காவில் இருக்க ஆந்தோன்னு சொல்லப்படுற ஒரு டவுன்ல தான் பிறக்கிறாரு. இவருக்கு பிறந்ததுலேருந்தே இந்த பிரச்சனை இருந்துதான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. இவர் பிறக்கும்போது எல்லா குழந்தைகள் மாதிரியும் நார்மலா தான் பிறந்திருக்காரு, நார்மலா தான் வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு இந்த பிரச்சனை அவருடைய 29வது வயசுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவருடைய 29வது வயசுல அதே டவுன்ல ஒரு பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த பண்ணையில இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னா கால்நடைகளை பார்த்துக்கிறது தான் இவரோட வேலையா இருந்திருக்கு. அது கூடவே கறிக்காக வளர்க்கப்படுற கால்நடைகளை ஏற்றி கடைக்கு அனுப்புறதும் இவரோட வேலையா இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் சார்லஸ் ஆஸ்பார்னுக்கு ஒரு பன்றியை கறிக்காக கடைக்கு ஏற்றி அனுப்புற வேலைன்றது வருது. சார்லஸ் ஆஸ்பார்னும் என்ன நினைக்கிறாருன்னா அந்த பன்றியை கையாலே தூக்கி வண்டியில் ஏற்றிடலான்னு சொல்லி நினைச்சு அந்த பன்றியை தூக்குறாரு. ஆனால் அந்த பன்றி கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேலே எடை இருந்ததுனால சார்லஸ் ஆஸ்பார்ன் தூக்குன வேகத்திலேயே பன்றியை கீழே போட்டுடுறாரு. இவரும் கீழே விழுந்துடுறாரு. இந்த இடத்துல இருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கீழே விழுந்த சார்லஸ் ஆஸ்பார்ன் எழுந்த உடனே அவருக்கு விக்கல் வர ஆரம்பிக்குது. இவருமே விக்கல் தானே ஒரு 5 நிமிஷத்துல நின்றுன்னு சொல்லி சாதாரணமாக விட்டுறாரு. ஆனால் 5 நிமிஷம் ஆகியும் விக்கல் நிற்காம வந்துட்டே இருந்திருக்கு. 5 நிமிஷம்ன்றது 1 மணி நேரம் ஆகுது, அப்பயும் விக்கல் நிற்கல. 1 மணி நேரம்ன்றது 1 நாள் ஆகுது, அப்பயும் நிற்கல. இப்படியே 1 மாதம் ஆயிடுது. இதுக்கப்புறம் சார்லஸ் ஆஸ்பார்ன் வீட்டிலே ஒரு சில ஹோம் ரெமிடிஸை ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அப்பயுமே விக்கல் நிற்கவே இல்லை. இதுக்கடுத்து சார்லஸ் ஆஸ்பார்ன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா டாக்டரை பார்த்தே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணி லோக்கலில் இருக்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் நிறைய டாக்டர்ஸ் சார்லஸ் ஆஸ்பார்னுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதில் ஒரு சில டாக்டர்ஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலையும் அவங்க கொடுத்த மருந்துனாலையும் சார்லஸ் ஆஸ்பார்னோட உயிருக்கே ஆபத்தாகவும் ஆயிருக்கு. ஆனால் சார்லஸ் ஆஸ்பார்னுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அவருடைய விக்கல் மட்டும் நிற்கவே இல்லை. இதுக்கடுத்து சார்லஸ் ஆஸ்பார்ன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா வெளியூரில் இருக்க பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்க்குறாரு. அதில் ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் அந்த பன்றியை தூக்கும் போது ஏற்பட்ட ஷாக்னால உங்களுடைய மூளையில் பின் சைஸில் இருக்க ஒரு ரத்த நாளம் வெடிச்சதுனால தான் உங்களுக்கு விக்கல் நிற்காம வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருமே எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே சார்லஸ் ஆஸ்பார்னோட விக்கல் மட்டும் நிற்கவே இல்லை. அடுத்த ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த பன்றியை தூக்கும் போது உங்களுடைய பிரெயினில் இருக்க ஒரு பகுதி டேமேஜ் ஆனதுனால தான் விக்கல் நிற்காம வருதுன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டாக்டர் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே சார்லஸ் ஆஸ்பார்னோட விக்கல் மட்டும் நிற்கவே இல்லை. இப்படியே சார்லஸ் ஆஸ்பார்ன் அவருடைய வாழ்நாளில் நிறைய டாக்டர்ஸை பார்க்குறாரு. ஆனால் அவருடைய விக்கல் மட்டும் நிற்கவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே கடுப்பான சார்லஸ் ஆஸ்பார்ன் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு சில பிரீத்திங் டெக்னிக்ஸ் மூலமா விக்கல் வந்தாலும் எப்படி சவுண்டு வராமல் பார்த்துக்கிறது, மற்றவங்க கிட்ட பேசும்போது விக்கல் வந்தாலும் அது எப்படி தெரியாத மாதிரி காட்டிக்கிறதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி விக்கல் வந்தாலும் அது எப்படி மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிறதுன்னு சொல்லி இப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய 97வது வயசு வரையும் அவருக்கு விக்கல் நிற்கவே இல்லை. இந்த பிரச்சனை அவருடைய 29வது வயசுல தான் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 68 வருஷமா அவருக்கு விக்கல் நிற்காம வந்திருக்கு. அவருடைய 97வது வயசுல மே 1 1991 அவர் இறந்தும் போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி மற்றவங்க கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவருக்கு இருந்த பிரச்சனையை அது ஒரு பிரச்சனையவே பார்க்காம அவரு அதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது கூடவே அவருக்கு ஒரு நிமிஷத்துல 20லேருந்து 40 விக்கல் வரும்னு சொல்றாங்க. இப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது 68 வருஷத்துல அவருக்கு மொத்தமா 43 மில்லியன் விக்கல் வந்திருக்கிறதா சொல்றாங்க. மெடிக்கல் ஹிஸ்டரியிலேயே இன்னைக்கு வரைக்கும் சார்லஸ் ஆஸ்பார்னோட எந்த ஒரு பிரச்சனைன்றது அன்சால்வ்டு மெடிக்கல் கேஸாக தான் இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.